அனைவருக்கும் வணக்கம். குரல் அற்றவரின் குரல். இன்றைய காணொளியில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற பழமொழி உண்டு. அதுபோல தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் விளாம்பட்டியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் தன்னுடைய கிணற்றை தூர்வாருவதற்கு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் நாரியம்பட்டியைச் சேர்ந்த குமார் ஆறுமுகம் என்பவர்களிடம் மொத்தமாக பேசி 1,40,000 எழுதப்படாத ஒப்பந்தத்தின்படி பணத்தை பெற்றுக்கொண்டு தூர் வாரும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். கிணற்றில் 4 அடி மட்டுமே ஆழப்படுத்திவிட்டு 16 அடி ஆழப்படுத்திவிட்டதாக ஏமாற்று வேலை செய்துவிட்டு போய்விட்டார்கள். கிணற்று மேட்டில் குவிக்கப்பட்டிருந்த மண் குறைவாக இருப்பதால் சந்தேகமடைந்த சுதாகர், இவ்வளவு அடி ஆழத்திற்கு இவ்வளவு மண் தான் இருக்கிறதோ என்று சந்தேகமடைந்து கிணற்றை ஆய்வு செய்திருக்கிறார். இதில் பழைய கிணற்று சுவற்றை சுரண்டி புதிதாக தூர் வாரியது போல் கணக்கு காட்டி ஏமாற்றியது அவருக்கு தெரிய வந்தது. அதனால் அவர்களை தேடிச் சென்று இருக்கிறார். அவர்கள் அங்கே இல்லை, கோயம்புத்தூர் சென்று வேலை செய்வதாக சொல்லிவிட்டு அங்கேயே பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததை அறிந்து அங்கு சென்று அவர்கள் ஏமாற்றியதை பற்றி கேட்டிருக்கிறார். அவர்கள் சரிவர பதில் சொல்லாமல் ஏமாற்றுவதைக் கண்டு அருகிலுள்ள மொரப்பூர் காவல் நிலையத்தில் அவர்கள் மீது புகார் தருகிறார். அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் எஸ்பி, டிஜிபி, ஆளுநர், முதல்வர் தனிப்பிரிவு என அனைத்து இடங்களுக்கும் மனு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து என்னுடைய பிரச்சனையை நானே பார்த்து கொள்கிறேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு போ என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முடியாது என்று அங்கு நடந்தவை மறைமுகமாக வீடியோ எடுப்பதை பார்த்து ராஜேந்திரன் என்கின்ற எஸ்ஐ அவரை அடித்து செல்போன் பறித்து கொண்டு மனு போட்டே பைத்தியம் பிடித்து சாகப் போற என்றும் தகாத வார்த்தைகளாலும் திட்டி அனுப்பியுள்ளார். மீண்டும் மேலிடங்களுக்கு மனு செய்த பிறகு மறுபடியும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சமாதானம் ஆவதாக எழுதி கொடுத்து விட்டு போகச் சொல்லியிருக்கிறார்கள். முடியாதென்று வந்து கோர்ட்டில் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டுள்ளார். அந்த வழக்கில் இது சிவில் கேஸ், சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடுக்குமாறு அறிவுறுத்தி தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக சட்ட ஆலோசனை கேட்க பாதிக்கப்பட்டோர் கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். சுதாகர் வந்திருக்காரு இல்லைங்களா? இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரூர் ஜேஎம் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ஆர்டர் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொரப்பூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாருக்கு வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல 175 உட்பிரிவு 3ல் வந்து டைரக்ஷன் கேட்டிருக்காரு. ஒரு வழக்கறிஞர் வச்சு தான் அவர் வந்து போட்டிருக்காரு. அவர் வழக்கறிஞர் வந்து இவர் ஏமாற்றி இந்த வழக்கில் வந்து இவரை தோற்கடிக்க வச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு. இவர் கிணறு நோண்ட போய் இவருக்கு வந்தது கிணத்துல தண்ணி இல்லை, ஆனால் கண்ணில் தண்ணி தான் வந்திருக்குது. ஒரு நாட்டினுடைய இதயமும் மூளையும் நீதித்துறையும் காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தமிழ்கிழார் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் தோழருக்கு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காவல்துறையும் நீதித்துறையுமே வந்து அநீதியை வந்து இழைச்சிருக்காங்கன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்க்கும்போது தெரியுது ஐயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து காவல் நிலையத்துல மனித உரிமை மீறலே ஏற்பட்டிருக்கு. ஒரு பாதிக்கப்பட்டவர் புகார் போய் தந்திருக்கும் போது என்ன நடந்திருக்கு? இவர் அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, போனையும் பிடிங்கிருக்காங்க. 10,000 மதிப்புள்ள இவருடைய கைபேசியையும் வந்து பிடிங்கிருக்காங்க. இவருக்கு அங்க நடந்தது வந்து குற்றம் நிகழ்வு தான் நடந்திருக்குது. ஆனா அந்த குற்ற நிகழ்வை இவரு ஒரு வழக்கறிஞர், கற்றறிந்த வழக்கறிஞர் மூலமா அரூர் ஜேஎம்ல ஒரு டைரக்ஷன் வந்து கேட்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து சட்ட அறிவு கண் கொண்டு பார்க்காம வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஐயா. இந்த தள்ளுபடியானது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குங்க ஐயா. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கமல் சிவாஜி
பொக்கார் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த இதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிவில் பிரச்சனையால் ஏதேனும் கிரிமினல் குற்றம் நடைபெற்றால் எஃப்ஐஆர் போட முடியாது என போலீசார் முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிரிமினலாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது சிவில், நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்றதையும் அந்த நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஐயா. இந்த கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா சிஆர்எல் எம்பி நம்பர் வந்து 59/2025 13/10/2025 கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து சிஏ அப்ளிகேஷன் போட்டு இவர் இவருக்கு கொடுத்த தேதி பார்த்தீங்கன்னா 1/12/2025. இப்போலாம் ஒரு மாதம் கூட இன்னும் இந்த டிசம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 30 நாள் கூட முடியலைங்க ஐயா. கண்டிப்பாக இவர் வந்து சீராய்வு மனு போடலான்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. நீங்கள் என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இவருக்கு சட்ட உதவி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இன்னும் வந்து அவருக்கு வந்து 60 நாள் இருக்கு. ஒரு சீராய்வு மனுக்கு என்ன கால அவகாசம் இருக்குது, கால வரையறை இன்னும் இருக்கு. 90 நாள் வந்து சீராய்வு மனு போடலாம். 30 நாளே முடியலங்க ஐயா. இவர் போடலாம். இவர் சீராய்வு மனு வந்து எந்த செக்ஷன்ல போடலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு போடலாம், என்ன நீங்க உங்க கருத்தை வந்து நீங்க வந்து கண்டிப்பா இந்த காணொலியில பதிவு செய்யணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டு காவல்துறைகள் வந்து புகார் மனு கொடுத்தா மனு ஏற்பு ரசீது கொடுக்கணும். அதை வந்து முறையாவே செய்யறதில்லை. கைபேசியில ஆள் மூலமா வர சொல்லி அனுப்புறது, இது வந்து ஏற்கக்கூடியதும் இல்லை. அப்படியா மனுதாரர்கள் வந்து சம்மன் கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னாக்கா எஃப்ஐஆர் போடாமையே, சிஎஸ்ஆர் போடாமையே, 173 வழக்கு பதிவு செய்யாமையே 179 சம்மன் கொடுக்குறாங்க. இது என்ன நடைமுறை, இது எப்படி சட்டம் ஏத்துக்குதுன்றது புரியல. இவருக்கும் அதே கதை தான் நடந்திருக்குது. ஆனாலும் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த விசாரணை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும். எஃப்ஐஆர் போட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும். அவங்க முறையாக செய்யாததுனால இவர் வழக்கறிஞர் மூலியமா டைரக்ஷன் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் இவர் கைக்கு வந்துட்டு இருக்குது. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் எதுன்னா, பிஎன்எஸ்எஸ் 2023 பிரிவு 438 435 படி ரிவிஷன் பெடிஷன், அதாவது சீராய்வு மனுக்கு இவருக்கு நம்ம பரிந்துரை செய்யலாம். அதை தான் நம்மளால இப்ப இவருக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி பிஎன்எஸ்எஸ் 2023 அந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 438 439 படி கண்டிப்பா நீங்க வந்து சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து கால வரையறை வந்து இருக்கு. சரி, அதனால கண்டிப்பா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பார்ட்டின் பர்சனா வந்து வழக்கு வந்து போட போறீங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு நியூ யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடி எடுத்துக்கங்க. சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கங்க. அந்த ஃபோன் நம்பர் இருக்கிற ஃபோன் எடுத்துக்கங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நெட் சென்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து புதுசா நியூ யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவாங்க. இது சிம்பிளா பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். இது விஷயத்த பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க இப்ப நாங்க ஐயா ரெடி பண்ணி கூட கொடுப்பாங்க சீராய்வு மனு. இப்போ பிஎன்எஸ்எஸ் 48 438 439 நீங்க வழக்கு தாக்கல் பண்றதுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அலுவலகம் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம் உங்களுக்கு வந்து சட்ட ரீதியா கண்டிப்பா தோல் கொடுக்கும்ன்றத இந்த தருணத்துல நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் சார். நம்பிக்கையோடு நான் வந்து நன்றி சார். கிணறு வெட்டினா தண்ணீர் வரும்னு பார்த்த இவருக்கு கண்ணீர் தான் வந்திருக்கிறது. சாதாரண கண்ணீர் இல்லை, இரத்த கண்ணீரே வடித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் குரல் அற்றவரின் குரலாக ஒலிப்போம். நன்றி.